வணக்கம். எல்லாருக்கும் நம்ம சேனல் பற்றி தெரியும். எஜுகேஷன் கண்டென்ட் நிறையா போடுவோம் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுவோம், மேக்ஸ் கிளாஸஸ் போடுவோம், எல்லாமே தெரியும். ஆனால் நான் இந்த வீடியோவில் நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் போய் சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறது கவனிங்க. நம்ம தீபாவளி கொண்டாட போகிறோம். சேஃப் அண்ட் செக்யூர் தீபாவளியாக நீங்கள் கொண்டாடுங்க. ஹாப்பியஸ்ட் தீபாவளியாக கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. பட்டாசு வெடிக்கும்போது கொஞ்சம் சேஃபாக வெடிங்க, கையில் வெடிக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்க நிறைய கெமிக்கல்ஸ் அந்த புகையில் வரும். ஸோ அது நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அது அப்புறம் உங்கள் இஷ்டம். பட் எதுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னா, நம்ம நல்ல நாளில் தீபாவளி ஸ்பெஷலில், தீபாவளின்ட்டு இல்லை, பொங்கலோ தீபாவளியோ இந்த மாதிரி பெரிய பெரிய செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புது ட்ரெஸ் எடுக்கிறோம், ஸ்வீட்ஸ் வாங்குகிறோம், நான்வெஜ் சமைக்கிறோம், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஊருக்கு போவோம், இல்லை பிடிச்ச இடத்துக்கு போவோம், இல்லை பட்டாசுகள் வாங்கி நிறைய வெடிப்போம். ஸோ இந்த மாதிரி இனிப்புகளை பகிர்ந்துக்கும் நமக்குள்ளே, அதாவது நம்ம ஃபேமிலியாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, சப்ஸ்கிரைபர் இல்லைன்னாலும் சரி, முடிஞ்ச அளவு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை தீபாவளி அந்த நாளுக்கு முன்னாடியோ, நாளைக்கோ இல்லை தீபாவளி அப்போவோ ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்க, காப்பகத்தில் இருப்பாங்க, இல்லை பிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சொல்லக்கூடாது, அப்படி தர்மம் தலைக்காகன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு, உங்களுக்கு ஆதரவற்ற மனிதர்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். என்னடா நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, வியூஸுக்காக என்னன்னாலும் பேசுவியா? வியூஸுக்காக இல்லை, எனக்கு வியூஸே போகலைனாலும் பிரச்சனை இல்லை. நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். அந்த நேரத்தில் அவங்க பாவம் இருக்க இடம் கூட இல்லாமல் இருப்பாங்க. நாம் போடுற மிச்ச மீதியை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க. ஸோ நிறைய பேர் நம்ம சமைச்சிருப்போம், நம்ம நீட்டாக கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். ஸோ மிச்சமாச்சேன்னெலாம் கொண்டு போய் கொடுப்போம். நான் அப்படி சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சரிசமமாக பார்த்து, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஸ்வீட்ஸ் அண்டு எதாவது சமைச்சிங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பட்டாசுகள், ட்ரெஸ்ஸஸ், நல்ல ட்ரெஸ்ஸு, குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு, உங்கள்கிட்ட பழைய ட்ரெஸ் இருந்தாலும் சரி கொண்டு போய் கொடுங்க. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. எந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்குமே நான் ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை. இது நான் உங்களுக்கு சொல்கிறது, ஏன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும், ஆண்டவன் உங்கள் பக்கம் இருப்பான். ஸோ இது டேம் ஷுவராக ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நம்ம சொன்னதுக்காண்டி பண்ணுங்கள். உன்னால் பெரிய அளவில் பண்ண முடியலனாலும் சின்ன அளவில் ஒரு 200 ரூபா 100 ரூபாக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. ஸ்வீட் டப்பா ஒரு 200 ரூபா டப்பா வாங்கி கொடு, தப்பு கிடையாது. வேறு ஏதாவது பிரியாணி உங்கள் வீட்டில் பண்ணலையா, இல்லை சிக்கன் பிரியாணி பண்ணலையா, ஏதாவது சாப்பாடு வகைகள் பண்ணலையா, நீங்கள் வெளியே வாங்கி கொடுங்க. இல்லை ட்ரெஸ்ஸு, உங்கள்கிட்ட பழைய ட்ரெஸ் இருந்தாலும் கொடுங்க, இல்லை புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆதரவற்ற முதியோர்களும் குழந்தைகளும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆதரவற்ற நிறைய மனுஷங்க இருக்காங்க. வெளியில் இன்னுமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. சில பேர் வேணும்னே பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நாம் இந்த சந்தோஷமாக இருக்கிற டைமில் நம்ம இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறதுக்கான காரணம்னா, தர்மம் தலை காக்கும்னு சொல்கிற மாதிரி கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தர்மம் கிடைக்கும். இதுக்காக நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எண்ணம் இருந்தால் போட்டால் போதும். கண்டிப்பாக அந்த தர்மம் உங்களை வாழ வைக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் மிகப்பெரிய ஒரு மார்க் உண்டாக்கும். அந்த மார்க்குனால நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். ஏன்னா என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியாது. இப்போ நான் காசை கலெக்ட் பண்ணி நான் போய் கொடுக்குறேன்லாம் சொன்னால் அது ஆகிற காரியமாக எனக்கு தெரியல. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், கோஆர்டினேட் பண்ணுற கூட யாரும் இல்லை. இல்லை நீங்கள் பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பண்ணுங்கள், ஆதரவற்ற மனிதர்களுக்கு. ஸோ நான் என்னால் முடிஞ்சு நான் எனக்கு கண்ணுக்கு பட்டவங்களுக்கு நான் பண்ண நினைக்கிறேன். நான் அது வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணுமான்னு எனக்கு சங்கடம். எதுக்கு அது பப்ளிசிட்டி, எதுக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் ஒரு காப்பத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும், இல்லை நம்ம சம்பாரித்ததில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை போய் கொடுக்கணும், இவ்வளோ ஆசை இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் ஒருத்தர் நினச்சா முடியாது, நீங்கள் நினச்சா எல்லாமே முடியும். நீங்கள் இண்டிவிஜுவலாக நினச்சிங்கன்னா முக்கால்வாசி எல்லாத்துக்குமே போய் சேரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு பாருங்கள், ஒரு காப்பத்துக்கோ, ஒரு முதியோர் காப்பத்துக்கோ, இல்லை ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு காப்பத்துக்கோ, இல்லை ஊனமுற்றோர் காப்பதுக்கோ நீங்கள் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது கொடுங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், என்ன வேணும்னு கேட்குறாங்க, அந்த அத்தியாவசியத்தை கொடுங்க. ஏமாத்துறவங்களும் இருக்காங்க.
நீங்கள் அதை பார்த்துட்டு தான் பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் தெருவில் இருக்கிறவங்க ஸ்ட்ரீட்லெஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, ட்ரெஸ்ஸு கூட இருக்காது பாவம், அவங்களுக்கு சரியான அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு நல்லது வந்து சேரட்டும். கன்ஃபார்மாக உங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்குமோ என் ஆசீர்வாதமும் கடவுளோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நான் வந்து இது ஏன் சொல்லணும்னு நினச்சேன்னா, இது வீடியோவாக போடணுமா, நம்ம பசங்க கேட்பாங்களா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம பசங்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்கிறத நான் யோசித்தேன். ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கள். வேறு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆசை இது, நம்மளால் ஒரு 4 பேர் பலனடையணும் அப்படின்னு. இந்த வீடியோவை பார்த்து ஒரு 100 பேர் பலனடைஞ்சாலும், ஏன்னா நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுல 100 பேர் பலனடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். முடிஞ்சால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது விஷயங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்குன்னு தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாம் வேண்டாம். நீங்கள் எதை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அது ஃபோட்டோ கிளிப் மாதிரி எனக்கு எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் வீடியோ போடுறதுக்காக கேட்கல, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன், மன நிம்மதி அடைஞ்சிக்குவேன். இவ்வளோ நம்ம பசங்க பண்ணுறாங்க அப்படின்னு. முடிஞ்சால் பண்ணால் போதும். நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், நான் முடிஞ்சால் பண்ணால் போதும். ஏன்னா சிலவங்க பிரின்சிபல் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும், அது முடியாது. ஆனால் சிலவங்கனால கண்டிப்பாக முடியும். சரிங்களா? ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா தீபாவளி கொண்டாடுங்க. அண்ட் சேஃபஸ்ட் தீபாவளி கொண்டு கையில் பட்டாசு வெடிக்காதீங்க. அண்டு மாஸ்க் போட்டு தயவுசெய்து பட்டாசு வெடிங்க. நல்லா ஜாலியாக இருங்க. சண்டேவும் மண்டேவும் ஜாலியாக இருங்க. டியூஸ்டே எடுத்து படிக்கிற வழியை பாருங்கள். என்னடா இவர் அந்த பாயிண்ட்டுக்கு எப்படியோ வந்துட்டார். ஆமாம், வந்து தான் ஆகணும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து வெனஸ்டே வருதுங்கிறாங்க. அது என்னங்கிறது தெரியல, வந்தால் தான் தெரியும். ஸோ எதாக இருந்தாலுமே நமக்கு டியூஸ்டே நீங்கள் ஷெடியூலில் ஸ்டார்ட் பண்ணிங்க படிக்கிறதுக்கு. 2 நாள் நல்லா ஜாலியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சாயங்காலமே படிங்க, சனிக்கிழமை. ஓகே, நன்றி, வணக்கம். நல்ல ஒரு தீபாவளியும் உங்களுக்கு அமையட்டும். அண்டு விஷஸ். நானுமே நிறைய போஸ்ட் பண்ணணுன்ட்டு இருக்க பட்டாசு வெடிக்கிறது. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்களாம் நான் இல்லை. கண்டிப்பாக என்னை இந்த வார்த்தைக்காக 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நல்ல நாளில் நன்றி. ஏதாவது மொக்கை போட்டு தள்ளியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஃபேக்டை தான் சொன்னேன். தேங்க்யூ.